நம்ம வீடியோஸில் இந்த நெக் டிசைன் நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நெக் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ட்ரெஸ்லேயே வந்த பார்டர் சைடில் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பேக்கில் இருக்கிற பார்டர் டிசைனுக்காக எடுத்திருக்கேன். இதை 2 பீஸு ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அகலம் 2 இன்ச்சஸ் இருக்குது. 2 சைடுமே மடித்து தைக்கிறதுக்காக துணி தேவைப்படும். பார்டர் சென்டரில் அந்த 1 இன்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் டிசைன் இது வைக்க போகிறது பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் வைக்க போகிறோம். ஷோல்டரில் இருந்து 16 இன்ச்சஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. இதில் டிசைன் சென்டராக வைக்க போகிறேன் இல்லைங்களா, அது அந்த 1 இன்ச் 15 இன்ச்சில் முடிக்க போகிறோம். அவங்க ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே நெக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நெக்கோடைய அளவு 6 இன்ச் 6.5. அதுலேருந்து 1 இன்ச் இறக்கி நான் மார்க் பண்ணுறேன். அப்போ அது தைக்கிறதுக்காக அந்த 1 இன்ச் விட்டுட்டு 7.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பார்டரில் சென்டராக டிசைன் வைக்கிறதுக்கு 1 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் நெருக்கமாக கூட அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நெருக்கமாக கூட வச்சுக்கலாம். நான் 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான் தர்மாக்கோல் எடுத்திருக்கேன். இது ஒரே அளவில் இருக்கும். நம்ம ரெடி பண்ணும்போது அந்த பால் ஷேப்பில் கரெக்டாக இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் துணி வச்சு இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதே சேம் கலர் த்ரெட்டு வச்சு கொஞ்சம் நூல் சுற்றி விட்டு நாட் மாதிரி போட்டுக்கோங்க, பிரியாத அளவுக்கு. நாட் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இந்த டிசைனுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்டர் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 சைடு பார்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த குட்டி பால்ஸ் 1 பை 1ஆக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இது எப்படி வைக்கணும்னா, நீங்கள் லெஃப்ட் சைட் பார்க்குற மாதிரி வைக்கணும். வைக்கும்போது ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி வைக்கணும். அந்த எட்ஜில் விசிறு இருக்கிற சைடு வச்சு நீங்கள் தைக்கணும். இந்த டிசைன் நீங்கள் நெருக்கமாகவும் வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டும் நீங்கள் வச்சு தைக்கலாம். இந்த கேப் விட்டு தைக்கும்போது உங்களுக்கு அந்த பார்டர் கலர், நீங்கள் கீழே வைக்கிற துணியோட கலரும் உங்களுக்கு அந்த கேப்பில் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் நான் கேப் விட்டு வைக்கிறது. இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது இது மேலே வச்சு அந்த பால்ஸ் சென்டராக இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி அந்த 1/4 இன்ச் கைடு அளவு நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க. இதை தச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்படி வச்சோமோ பால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி அதை திருப்பி விட்டு இந்த மாதிரி ரைட் சைடு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சென்டராக ஒரு ஸ்டிச் போடுங்க. சைடில் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டு துணியை மடித்து விட்டு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே அதே மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அதையும் மடித்து விட்டு தையல் போடுங்க. இப்போ இந்த டிசைன் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது சுடிதாரில் அட்டாச் பண்ணோம். இப்போ டாப்புடைய துணி எடுத்துருக்கேன், ஃப்ரண்ட் துணி. இதில் இன்னும் லைனிங் அட்டாச் பண்ணல. அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நெக் டிசைன் இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டராக மார்க் பண்ணிடுங்க. சல்வாருடைய சென்டராக மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்குடைய அளவு 16 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அந்த 16 இன்ச்சஸில் மார்க் பண்ணிடுங்க. ரெடி பண்ணியிருக்கிற டிசைன் எடுத்து இதில் சென்டராக வச்சு பின் பண்ணிவிட்டு டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி எட்ஜஸில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கு டிசைன் தைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா பேக் சைடு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரிஜினலும் லைனிங்கும் சேமாக தைச்சிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதில் என்ன நெக்கு போட போகிறீங்களோ அதை கேன்வாஷில் கட் பண்ணி எடுத்துக்கணும்.
நான் வந்து ரவுண்ட் நெக் தான் போடுறேன். நெக்கோடைய லென்த் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோடைய அகலம் வந்து 3 இன்ச்சஸ் வைக்கிறேன். அதே 3 இன்ச்சஸ் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் போடுறேன். இப்போ ரவுண்ட் நெக் வரைஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம நெக் எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதை சுற்றி வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கோடைய அளவு கட் பண்ணும்போது மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக் எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்கில். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லைனிங் துணியில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஃபோல்டு பண்ணி அந்த எட்ஜில் பெரிய தையலை வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதில் சென்டராக ஒரு நாச் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற டாப் ஃப்ரண்ட் பகுதியில் நம்ம இந்த நெக்கை வந்து சென்டராக வச்சுட்டு அந்த நாச்சில் வந்து கரெக்டாக நாச்சும் பார்த்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு எப்பயும் தைக்கிற மாதிரியே ஒரு கைடால் வந்து நெக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. சுற்றி தைச்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நெக்கு சுற்றி வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு திரும்பும். இந்த கேன்வாஸை திருப்பி விட்டு இந்த கேன்வாஸ் மேலே ஒட்டின மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த கேன்வாஸை வந்து உள்ளே திருப்பி விட்டு மேலே வந்து எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க ஓரத்தில். இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா கேன்வாஸ் வந்து பேக் சைடு வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா மிஷின்லேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் தையல் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸோடைய நெக்கு பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? நெக்கு வேர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு சிம்பிளான ஒரு நெக்கு தான். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸோடைய பார்டர்லேயே வந்து அந்த நெக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் கொடுத்துட்டு லைட் ஃபப் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்லேயும் கீழே அந்த பார்டரே வந்துருச்சு. இதோடைய துப்பட்டா வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ரௌன் கலரில் வருது. இது ஒரு நல்ல லேவெண்டர் கலரில் வரக்கூடிய சல்வார் செட். இது லேவெண்டர் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வருது. இந்த சல்வார் செட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இதை மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரெடி டு வேர் சல்வார் செட்ஸாகவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டாப்போடைய லென்த்து, பாட்டமோடைய லென்த், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேண்ட், செமி பட்டியாலா பேண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம்.